எங்கள் வீடே இப்போ வந்து ஒரு மூலிகை வனம் மாதிரி அவ்வளோ மூலிகை வாசனையோடு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு ஃபுல்லாக துளசியாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் வந்து துளசி செடி நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடாமல் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோவும் உட்காந்து ஆஞ்சிட்டு இருந்தோம் பொறுமையாக. இதெல்லாம் ஆஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இதெல்லாம் இன்னும் பாக்கி இருக்குது. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அவங்க வந்து நல்லா ஈர துணியெல்லாம் சுற்றி பக்குவமாக பார்த்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த விதையையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம், நம்ம தொட்டியில் போட்டு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி எடுத்த எல்லா இலையையும் நல்லா 2-3 வாட்டி தண்ணியில் போட்டு மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. தண்ணியை நல்லா வடிய விட்டுட்டு நிழலில் காய வச்சு எடுத்துக்கணும். இன்றைக்கி நாங்கள் எப்படி காய வச்சோன்னு பார்க்கலாமா? கைது கட்டிலில் வெள்ளை துணி விரித்து அதில் தான் வந்து பரத்தி விட்டு காய வச்சுருக்கோம். இது காஞ்சதுக்கப்புறம் இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலான்ற வீடியோ இன்ஷால்லா நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி நிறையா துளசி இலை கிடச்சா அதை வந்து வேஸ்ட் பண்ணிடாமல் இதே மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து கண்டிப்பாக வெயிலில் காய போட்டுறவே கூடாது, நிழலில் தான் காய போடணும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.